ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Indoasis ஆப்ல ரிஜிஸ்டர் மற்றும் லாகின் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு இந்தியன் பேங்க் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, Indoasis ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே நெறைய ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் இருக்கு. இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு ஃபோன்பேலேருந்து யாராச்சும் மணி அனுப்புறாங்க அப்படின்னா, ஃபோன்பேலேருந்து அனுப்பியிருந்தா உங்களுக்கு வந்து தெரியும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு. ஆனா நீங்க Indoasis ஆப் வச்சிருக்கும்போது, நீங்க வச்சிருக்க கேஷ் பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, நீங்க யாருக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாஸ்புக்க குடுத்து நீங்க எப்படி நீங்க பேங்க்ல வச்சு எடுப்பீங்களோ, அது மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதுல பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க மினி ஸ்டேட்மெண்ட் கூட செக் பண்ணலாம். கடைசியா நீங்க யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்களோ, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 1 இயர், 2 இயர் டிரான்சாக்ஷன் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபோன்பேல, கூகுள் பேல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனா Indoasis ஆப்ல பார்த்தீங்கன்னா, இது மாரி ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. இன்னும் நீங்க பாஸ்புக் தேவையான சிஏஎஃப் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்லயே நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ப பார்த்தீங்கன்னா, எப்படி யூஸ் பண்றது, எப்படி லாகின் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Indoasis ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லன்னா Play Storeல அவைலபிளா இருக்கு. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஸோ Indoasis ஆப்ப ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ நம்ம மொபைல் வைஃபை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ண சொல்லும். டிசேபிள் பண்ணிட்டு மொபைல் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு ஓகே குடுத்துக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா, சிஏஎஃப் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மேல பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும். லிங்க் பண்ணியிருந்தா சிஏஎஃப் நம்பர் கேட்கும். லிங்க் பண்ணலனா வேற ஏதாச்சும் ஓடிபி கேட்கும். ஓகேவா? நான் லிங்க் பண்ணிட்டேன். அதனால சிஏஎஃப் நம்பர் கேட்குது. ஸோ என்னோட பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த சிம்ல உங்க பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும் உங்க நம்பர்லேருந்து. ஸோ சென்ட் ஆனதுமே கிரீன் டிக் வரும். கிரீன் டிக்னா வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு மொபைல் பேங்கிங் வேணுமா, பிஎம்ஐ, யூபிஐ வேணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஃபோன்பே இருக்கு. அதனால நான் மொபைல் பேங்கிங்கே கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஃபோன்பேலாம் இருந்துச்சுன்னா பிஎம்ஐ கொடுக்க தேவையில்ல, மொபைல் பேங்கிங் கொடுங்க. கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்கும். நீங்கள் ஓகே கேன்சல் கேட்கும். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கோடோட 16 டிஜிட் நம்பர் கேட்கும். அப்படின்னா எக்ஸிஸ்டிங் எம்பிஐ பின் அப்படின்னு கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா எக்ஸ்டிங் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஏடிஎம்மோட ஃபஸ்ட்டு 16 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இயர், மந்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம்மோட பின்னு, நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பின்னு கேட்கும் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் பின்னு, அந்த பின்னை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தப்புன்னு வருது. ஆக்சுவலி நான் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக போட்டால் இதிலே காட்டும். இன்னொரு டைம் கொடுக்கணும். அடுத்து எம்பிஐ பின் கிரியேட் பண்ண சொல்லும். எம்பிஐ பின்னா சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்குள்ளே போனீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். அதுதான் இந்த எம்பிஐ பின்னு ஆப் வச்சுக்கோங்க. அடுத்து எம்டிபிஐஎன் கேட்கும். இது எதுக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா இந்த பின் போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? எம்பிஐ பின்னும் எம்டிஐ பின்னும் ரெண்டுமே செட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேட்க பார்த்தீங்கன்னா எம்பிஐ பின் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட 4 டிஜிட் பின்னு. அதை என்ட்ரு பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளேயே போகும். உள்ளே போய்ட்டு நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணணும், இல்லை கேஷ் அனுப்பணும்னா எம்டிஐ பின் ஓகே அமுத்தணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ் இருந்துச்சு, ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அடுத்த டைம் உள்ளே போகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம், இல்லை எம்பி பின் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த சிம்பிளாக எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இன்டர்ஃபேஸு. லெஃப்ட் சைட் கார்னர் டச் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் வந்துடும். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே காட்டுரும். இதிலே ஃபோன்பே பண்ணுற மாதிரி ஸ்கேன் பண்ணி அனுப்பிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும். அக்கௌண்ட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாஸ்புக் செக் பண்ணுற மாதிரி தான். பாஸ்புக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, லாஸ்ட்டில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதம் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டும். இது பார்த்தீங்கன்னா எம் பாஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் மேலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் யார் யாருக்கெல்லாம் காசு அனுப்பியிருக்கேன், என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் நீங்கள் போய் பேங்க்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கு எடுத்து செக் பண்ணிங்கன்னா இப்படி தான் அவங்க வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோதான் பாஸ்புக் செக் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, உங்கள் பேர், அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, சிஏஎஃப் நம்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. மினி ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் கடைசியாக நடந்த ட்ரான்சாக்ஷனு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு போட்டால் போதும். இப்போ நான் ஒரு மந்த் லாஸ்ட் மந்த் ட்ரான்சாக்ஷன் மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ ஜூன்லேருந்து ஜூலை போட்டு கோ கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு வரும். லோட் ஆகிட்டு ஒரு மந்தில் யார் யாருக்கெல்லாம் காசு அனுப்பியிருக்கேன், எனக்கு யார் யார் காசு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கிரெடிட் டெபிட்னு சொல்லிட்டு காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த் என்னோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் கேன்சல் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா
டவுன்லோட் பட்டன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபே பண்ணிக்கலாம். ஃபோன்பே என்னென்ன பேன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸி பேன்னு சொல்லிட்டு அது எப்படின்னு நீங்களே பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். எல்லாம் நேம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி பிஎம் யூபிஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோன்பே இல்லைனா பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணது ஒன்றும் இல்லை. நீங்கள் நேம் ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கூட ஸ்கேன் அண்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். உள்ளே போயிட்டிங்கன்னா நேமு, ஜெண்டரு, இமெயிலு, செக்யூரிட்டினா வேறு ஒன்று ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏதாச்சும் பாஸ்வேர்ட் மறந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா என் பேர் கொடுக்குறேன். மெயில் அடுத்து டேட் ஆஃப் பர்த்து எங்கே May 22 ஓகே. டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அடுத்து இமெயில். ஸோ இமெயில் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த கொஷின் வேணுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச பிளேஸு, உங்களோட பெட் நேம் என்ன, நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்கும். உங்களுக்கு எந்த கொஷின் வேணுமோ அந்த கொஷின் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் விட்டுருக்கேன், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஊட்டி அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா பாஸ்வேர்ட் நீங்கள் தெரியல அப்படின்னா அந்த டைமில் இந்த கொஷின் வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நேம் ஓகே வச்சு அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் பண்ணியே பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இனிமேல் பேலன்ஸ் செக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் டோட்டலாக இந்த ஆப் யூஸ் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை.